பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் நம்மச்சில் வரப்போகிறது, நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, பாதமே கூடும் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, வாக்குமாரா தேவாவாரும் வல்லமையால் நிறைக்க, வாக்குமாரா தேவாவாரும் வல்லமையால் நிறைக்க, வானப்பரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே, வானப்பரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே, வாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே, கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே, வானப்பரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே, வானப்பரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே,
என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க. ஆவியினால் எம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. ஆவியினால் எம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா. வானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே. எல்லோரும் வானப்பராபரனே இப்போ வாரும் மத்தியிலே. வந்து திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியுமையா. வந்து நின் திருக்கரத்தால் எல்லோரும் என்னை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. வானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானப்பரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வாரும். தாய் பசு நோக்கி கன்று ஓடி வருவது போல என் பிள்ளைகள் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்பா. எந்த மனிதனாலும், எந்த வைத்தியனாலும், எந்த வழக்கறிஞனாலும், எந்த நீதிமன்றத்தாலும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை, எங்கள் பிரச்சனைக்கு முடிவு இல்லை என்று கடைசியாக கர்த்தருடைய பாதமல்லாமல் எங்களுக்கு வேறு கதி இல்லை என்று நம்பித்தானே என் பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள் அப்பா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தழுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தைகளை நம்பி ஓடி வந்திருக்கிறோம். இளைப்பாறுதலை தாரும், சமாதானத்தை தாரும், விடுதலையை தாரும். இன்றோடு என் பிள்ளைகளின் சாபம் நீங்கி போகட்டும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். நீசனை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். காரணம், உங்களை அனாதையாய் விடமாட்டேன்.
மறுபடியும் வருவேன். நான் போகிறதுனாலே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். நான் உங்களை அனாதையாக விடமாட்டேன். எனக்கு பதில் பரிசுத்த ஆவியாகிய தேவனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் என்னை போல 33 வருஷங்கள் இருந்து விட்டு ஓடிவிட மாட்டார். கடைசி வரை உங்கள் மண்டை மண்ணுக்கடியில் போகும் வரை உங்களோடு தான் இருப்பார். தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் கடமைக்காக வரக்கூடாது. ஆலயத்துக்கு போவோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் வார வாரம் ஜெபம் பண்ணி விட்டு வந்து விடுவோம் என்ற நோக்கத்துக்காக அல்ல. ஆலயத்துக்கு போவோம், அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம், எங்கள் பாரத்தெல்லாம் இறக்கி வைத்து விட்டு விடுதலையோடு வருவோம். கைகளை சட்டி தினந்தோறும் வீடு கூட்டுவோம், தினந்தோறும் பாத்திரம் கழுவுவோம், தினந்தோறும் வீடுகளை சுத்தம் பண்ணுவோம். சில தினந்தோறும் செய்கிறதில்ல. நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், அவங்க குளிக்கிறதே இல்லை. சிலர் வீடு கூட்டுவாங்க, கூட்டின குப்பையை ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சுருவாங்க. நாளைக்கு டஸ்ட்பின், நாளைக்கு போய் வெளியே அள்ளி போட்டுக்கலான்னு குப்பையெல்லாம் கூட்டி எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிடுறது. ஒரு டைம் பார்த்து அதை வெளியே போடுவாங்க. அதுக்கு முன்னே அங்கே ஒரு பொட்டுக்கடலை கிடக்கும், ஒரு சக்கரை துண்டு கிடக்கும், ஒரு சாக்லேட் கிடக்கும், எறும்பு வந்துடும், புழு பூச்சியெல்லாம் வந்துடும். குப்பையை அரித்து குப்பையோடு சேர்ந்து வீட்டையும் நாசப்படுத்திடும். என்னைக்கும் க்ளீன் பண்ணால் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதை எடுத்து என்ன செய்யணும்? வெளியே கொட்டிடணும். குப்பையை வச்சுக்கிற கூடாது. கோபம் குப்பை மாதிரி, பாவம் குப்பை மாதிரி, இச்சை குப்பை மாதிரி, உன்னுடைய நினைவுகள் குப்பை மாதிரி தினம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி கிளீனிங், டெய்லி வாஷ். இந்த பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒரு கேக் இருக்குது, அது டெய்லி ஃப்ரெஷ். அது 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம சாப்பிட்டாகணும். ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது சாப்பிட்றணும். டெய்லி ஃப்ரெஷ்னு ஒரு ப்ரெட் வருது, அன்றைக்கு உண்டாக்கி அன்றைக்கே சாப்பிட்றணும். 4 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா பூசணம் புத்து போயிடும், செத்தனி. நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் சுத்தம், தினந்தோறும் புதுசாக உண்டாக்கி சாப்பிடுகிற ஆகாரம். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை காலி பண்ணுற அன்றைக்கி எல்லா பிள்ளைக்கும் சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், கருவாட்டு குழம்பு இருக்கும், சாம்பார் இருக்கும், கூட்டு இருக்கும். இத்தனை வெரைட்டி எப்போமா செஞ்சா? எல்லாம் செஞ்சேன்டா அப்படின்ட்டு இப்போ செஞ்சுக்கக்கா அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணேன், இன்னைக்கு தான். கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஃபுட் பாய்சன் வாங்கி வாந்தி வந்து, காய்ச்சல் வந்து, வயிற்றால வந்து போச்சு. மேரா பேட்டா மர்கையா, ஆத்மா செத்து போயிடும். ஒதுக்கி வைக்காத, டெய்லி க்ளீன் பண்ணிவிடு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் க்ளீன் பண்ணுவேன், என்னைய கைத்தட்டுகளை ஒவ்வொரு நிமிடமும் க்ளீன் பண்ணுவேன். நீதிமான் என்று நான் சொல்ல மாட்டேன், எனக்குள்ளும் குறை உண்டு, நினைவுகளிலே சிந்தைகளிலே வீணராகிற நேரங்கள் உண்டு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை யோசிப்பதுண்டு, கோபப்படுவது உண்டு, பொய் பேசுவது உண்டு. பொய்னா பெரிய பொய்யெல்லாம் கிடையாது, தாத்தா அங்கே வச்சுட்டேன், வேற அங்கே இல்லை எடுக்காத அப்படிம்பேன். அது கூட எனக்கு குற்றமாக தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் குற்றமற்றவர்களாக நின்று கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கைகளை தட்டி, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசுநாதரை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கை தூக்கி காட்டுங்க. உடான்ஸ் எல்லாம் விடக்கூடாது என்கிட்ட. அங்கே வந்தார், இப்படி வந்தார், இப்படி வந்து நின்னார், காலில் தடையை விட்டார். இவங்களா சிந்திச்சுக்கிறது. பல வடிவம் கொடுக்குது ஆண்டவருக்கு. இயேசுநாதரை நீங்கள் பார்த்ததில்லை, ஒத்துக்கிறீங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன டிப்ஸ் தெரியுமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கைகளை தட்டி, பார்ப்பார்கள் என்றில்லை, என்னது? தரிசிப்பார்கள். நான் காண்பது தரிசனம், நான் சொல்வது தீர்க்க தரிசனம், நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு எழுதி கொடுப்பது தரிசனம். நான் பார்த்தேன், தொட்டேன், கேட்டேன் என்றால் என் வாழ்க்கையில் 42 ஆண்டுகளில் 4 முறை பார்த்திருக்கிறேன். கைகளை தட்டி.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை முறை? இவங்களுக்கு காலையிலும் பார்ப்பாரு, ஊத்த வாயோடு போய் நின்று ஜெபிக்காமல் அடுத்த வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டுட்டு, புருஷன்கிட்டையும் சண்டை போட்டு உத வாங்கிட்டு, பொண்டாட்டிக்கு விரோதமாக பக்கத்தில் வேற அம்மாவை பைக்கில் ஏற்றிட்டு போட்டு இவருக்கு கர்த்தர் தரிசனமாகி நின்னாராம். அப்படி உன் வீட்டு வாட்ச்மேன் பாரு, கூப்பிட்ட உடனே வந்துடுறதுக்கு. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவர். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசிப்பாய் புலத்தியனை நன்றாய் கேளு, அசுத்தத்தை களைந்து புடத்தில் போட்டுக்கொண்டு தபையான தீபம் ஏற்றி தரிசிப்பாய் ஜோதி கண்டாய். ஒரு சித்தன் சொல்றார், அழுக்கெல்லாம் கழுவி படிச்சு என்ன முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தை தேடு, ஜோதியை காண்பாய். கைகளை திட்டு தரிசிப்பாய் புலத்தியனே நன்றாய் கேளி, தபனான தீபமேற்றி அழுக்கென்ற புடத்தை துரத்தில் போட்டு தரிசிப்பாய் ஜோதி கண்டாய். ஆதிநாயகா ஜோதிநாயகா அனந்தபேர் இன்பநாயகா ஜாதிநாயகா ஜாதிநாயகன் அன்பா வேதநாயகா விளங்கும் சங்கீத நாயகா மேசியா இயேசு நாயகா. கைகளை தட்டி ஆதிநாயகா ஜோதிநாயகா அனந்த பேர் இன்பநாயகா ஜாதிநாயகா தேசங்களுக்கெல்லாம் நாயகனே, ஜாதிநாயகன் அன்பா தான் தெரிந்து கொண்ட தேசத்திற்கு அன்பனே, வேதநாயகா வேதத்துக்கெல்லாம் தலைவனே, வேதநாயகன் அன்பா. எழுதுகிற பாசம் பேர் என்ன பேரு? வேதநாயகம். வேதநாயகனுக்கு அன்பன். விளங்கும் சங்கீத நாயகா, நீர் கொடுத்த அருளினாலே சங்கீதங்களை ஏற்றிருக்கிறேன். கையை தட்டுங்களே. மேசியா இயேசு நாயகா. கைகளை தட்டி ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஒரு பாக்கியம், தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு ஒரு பாக்கியம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், மீட்கப்பட்ட மனுஷன், மீட்கப்பட்ட ஒரு ஜனத்தினுடைய கூட்டத்துக்கு பேர் தான் சபை. இந்த சபை எப்படி இருக்க வேண்டும், சபையை நடத்துறவன் எப்படி இருக்க வேண்டும், சபையில் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த சபைக்கு பேர் மீட்கப்பட்ட, மீட்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஆவிக்குரிய சபை என்று போர்டு வச்சதுனால ஆவிக்குரிய சபையாகி விடாது. நம்ம வாழ்க்கையில் பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாராம். பேரு என்ன பேரு? பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாரு. கள்ள விசுவாசி கழுத்தெல்லாம் ஜெபமாலை, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா, கழுதைக்கு பேரு முத்துமாலை. நான் விசுவாசிகளை தேடுகிறேன், விச ஊசிகளாகவே சபைகளில் இருக்கிறார்கள். ஊழியங்களை தேடுகிறேன், அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கழுத தேஞ்சு கட்டரம்பான கதையாக இன்றைக்கு சபைகள் எல்லாம் வார்த்தையிலே சுருங்கி 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 வார்த்தையை வெளியே தள்ளிவிட்டு தங்களை பிரகடனப்படுத்துகிற பாஸ்டர்மார்களை, ஊழியர்களை தீர்க்கதரிசிகளாக தங்களை பிரகடனப்படுத்துகிறதிலே நோக்கமாயிருக்கிறார்கள். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. நான் தான் தீர்க்கதரிசி, நாம் பிராண்டட் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. தேவாதி தேவனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க உங்களை வழிநடத்தினவர்கள், உங்களை உருவாக்கினவர்கள், உங்களை ஆவிக்கிலே பெற்றெடுத்தவர்கள் வாழ்வு உங்களுக்கு மாதிரியா இருந்திருக்க வேண்டும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் 6 அடி பழிஞ்சா பிள்ளை 16 அடி பாயிறான். அப்போ நம்முடைய மாதிரி இல்லாத வாழ்வு
வரும் தலைமுறைக்கு பாவம் செய்ய துணிகரத்தை உண்டாக்குகிறது. எனவே தான் வேதம் சொல்வது, உங்களை விசுவாசத்தில் நடத்தினுடைய நல் முடிவை கவனித்து பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்துகிற பரிசுத்தவான்களின் வாழ்வை பார்க்க வேண்டும். பிரசங்கத்தை பார்க்கக்கூடாது, பாட்டை பார்க்கக்கூடாது, வரங்களை பார்க்கக்கூடாது, அற்புதத்தை பார்க்கக்கூடாது. அவருடைய வாழ்வு உண்மையான ஆன்மீகவாதியா என்பதை அறிந்து அதற்கு பின்புதான் அவர்கள் விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது உயிரோடு இருக்கிற யாரை நீங்கள் மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இப்பொழுது உயிரோடு இருக்கும் ஒருவரையும் நீங்கள் மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓட்டம் முடித்தவர்களைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கைகளை தட்டி, இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையின் அக்கறைதனை அடைந்து சியோனில் இணைந்துண்ணுமே சேவித்து துதி சாற்றுவேன் என்று சிபிஎம் திருச்சபையார் பாடுகிற ஒரு பழைய பாடல் உண்டு. எண்ணில் அடங்குமோ நன்மைகள் இயேசுநாதா. அப்போ இந்த உலகத்தில் நாம் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னைக்கு விழுவோன்னு தெரியாது. நிற்கிறேன் என்று சொல்கிற எவனும் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கட்டும். நீ மனுஷனை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், விசுவாசிகளை ஏமாற்றலாம். உலகத்தில் இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களையும் ஏமாற்றி விடலாம். ஆனால் உன்னை ஆட்கொண்ட பரிசுத்தாவியானவரை ஏமாற்ற முடியாது. அவர் உள்ளத்தையும் உள்ளந்திரியங்களையும் ஆழங்கள் இருதயத்தின் ஆழங்களையும் சிந்தைகளையும் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவாராம். தாட்ஸ். ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு நீ என்னதெல்லாம் நினச்சேன்னு டிவியில் ஓடும். எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். நான் நினச்சதெல்லாம் ஐயோ நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. என்னை இப்போ காட்டுறாங்க, டைம் நல்லா இருக்கா இல்லைன்னா பார்த்துக்கிறேன், நல்லா தான் இருக்கேன்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் காட்டுவார் பாரு. அன்னைக்கு ஐயோ நீ சீரழிஞ்சு செங்கச்சமந்து எல்லார் மத்தியில் அவமானப்பட்டு முக்காடை போட்டு நிமிந்து பார்க்க மாட்டார். ஏன்னா உன் இருதயத்தில் அவ்வளோ சாக்கடை. சிந்தையிலே வீணராகி போய்விட்டீர்கள். ஒரு மனிதனோடு பேசினால் இன்டென்ஷன் இருக்கிறது, ஒரு பெண்ணோடு பேசினால் இன்டென்ஷன் இருக்கிறது, ஒரு ஆணோடு பேசினால் இன்டென்ஷன் இருக்கிறது. ஒரு மனிதனோடு ஒரு ஃபோன் பண்ணால் கூட அதுக்கு ஒரு இன்டென்ஷன் உண்டு. இதுவரை தவறாய் தெரியாத காரியத்தில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு உள்ளான மனுஷன்லே ஒரு இன்டென்ஷன் இருக்கும் பாருங்க. அது வளர்ந்து வளர்ந்து கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து விடும். கைகளை தட்டி. எனவே தான் வருமுன் காவாதான் வாழ்வு எதுமோ கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன வார்த்தை. வருமுன் காவாதான் வாழ்வு. ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணணும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செலவு எவ்வளவு ஆகும்னு கணக்கு போடணும். யுத்தத்திற்கு போகும் எதிரியின் பலம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு யுத்தத்திற்கு போகணும். ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. பேசுகிறாரு, அப்பா சொல்கிறாரு, அங்கிள் சொல்கிறாரு, தாத்தா சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து செய்ய வேண்டும், கணக்கு போட்டு செய்ய வேண்டும். வாழ்வு என்பது இன்பம் துன்பம் நிறைந்த ஒன்று. ஆண்டவருடைய திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், திருச்சபைக்கு போகிற நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆராதனை முறை எப்படி இருக்க வேண்டும், ஆராதிக்கும் விதம் எப்படி இருக்க வேண்டும். நீ நல்லவைகள் என்று மனதில் எதையெல்லாம் நிச்சயித்திருக்கிறாயோ அதை செய். கைகளை தட்டி அதில் கடைபிடிக்கணும். நல்லவைகள் எவைகள், கற்புள்ளவைகள் எவைகள், கண்ணியமானவைகள் எவைகள், ஒழுக்கமுள்ளவைகள் எவைகள், இவைகளை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டுமாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய சபையாக இருக்கட்டும், 10,000 பேர் 20,000 பேர் கூட வரட்டும், அவங்க செய்கிற கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை ஒன்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கைகளை தட்டி. ஆள் பெரிய கூட்டமாக இருக்குது. சென்ட்ரலைஸ்டு ஏசி இப்போ தான் சர்ச்சு கட்டி திறந்துருக்காங்க. பயங்கரமான சபை, ஆள் பொது வருது, பண்ணியும் தான் கூட்டமாக வருது அப்படின்னு அதை நம்பிடக்கூடாது. அங்கே கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை நடக்கிறதா, ஆண்டவர் தான் இந்த சபையை நடத்துகிறாரா என்பதை அறிந்து அங்கே போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அங்கே நடக்கிறதா, ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிற ஒரு அனுபவம். மீட்கப்பட்டவன் உயிருள்ளவனாகவே இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு
பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவி. என்ன 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 புத்தியா? தெளிந்த புத்தியுமான ஆவியை கொடுத்திருக்கிறேன். நான் சிலரை கணக்கு போடுவேன், என் கணக்கு கொஞ்சம் தப்பாக கூட இருக்கலாம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து இவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைன்னு நினச்சிடுவேன். ஏன்னா என் முன் வாழ்க்கை தெரியும், எனக்கு பின் வாழ்க்கை தெரியும். நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை உள்ளிருந்து ஒருத்தர் உணர்த்துக்கிட்டே இருப்பார். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். அந்த ஜாக்கிரதை தெளிந்த புத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இங்கே எடுத்தானா எடுக்கும்போது அவசரமாக வந்து எடுப்பாங்க, திருப்பி அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. நான் கணக்கு போட்டுருவேன். ஒன்று, இவனுக்கு சிப்பு கலண்டு போச்சு. என்னது? உள்ள சிப்பு வந்து பிட்யூட்ரி ஜாம் ஆகி போச்சு. ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குது. இவனை ஒரு நல்ல மனநிலை மருத்துவமனைகிட்ட கொண்டு போகணும், அல்லது இவனுக்கு போதிக்கணும், அல்லது இவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. ரொம்ப கடினமான தீர்மானம் இது. எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஆனால் நான் அப்படி தான் நினைப்பேன். இவனை மூடன் நொய்யோட நோய் குத்தினாலும் மூடத்தனம் இவனை விட்டு விலகாது. நானும் பார்ப்பேன், என்னுடைய ரூமுக்குள்ளே யார் வந்தாலும் எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும். என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றிட்டு போயிடுவாங்க. அது என் வாழ்க்கையே மாற்றுற மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ நான் ஃபோன் எடுக்கணும்னா அப்படி லெஃப்ட் ஹேண்டில் அப்படி தொட்டவுடனே கரெக்ட் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கையை போடுவேன், ஃபோன் மேலே தான் போடுவேன். அப்படி எடுத்து ஹலோ சிஸ்டர், பிரதர், பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டுவேன் தூக்கத்தில். என் ஸ்பெக்ஸு வாசிக்கணும், ஃபோனில் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா இப்படியுமே கண்ணாடி கையில் வந்துடும். 4 ஸ்டெப்போ 5 ஸ்டெப்போ போவேன், பாத்ரூம் கதவை திறந்துடுவேன். எந்த ஹோட்டலில் தங்கினாலும் சரி, தினம் ஒரு இடத்துல தானே தங்குறோம். போனவுடனே ஒரு சுற்று பார்ப்பேன், இவ்வளவு தான். பத்திரிக்கை கவனிச்சிருக்கியா? இவன் தட்டிக்கிட்டு நிற்பாங்க. வெளியெல்லாம் கதவை திறந்து வெளியே போவாங்க. ஒரு நாள் கதவை திறந்துட்டு வெளியே போய் நடந்துக்கிட்டு இருக்கான் இவன். எனக்கு மூளை குழம்புன மாதிரி ஆயிரும். அந்த 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 அரேஞ்ச்மெண்ட்ஸு ஒரு ஹோட்டலில் தங்கினா கூட போகும்போது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸோ அதில் வரும்போது அதே மாதிரி ஹோட்டலில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். ஒரு அல்லையோ சொல்லுங்களேன். காசு கொடுத்தானே தங்குறோம், ஓசியில் தானே கிடைக்கிது. நம்ம பாட்டு கண்டபடி போடுவோன்னு போடக்கூடாது. ஒரு மக்கு எங்கே வைக்கணும், பக்கெட் எங்கே வைக்கணும். அபி ஒரு நாள் என் பாத்ரூம் வந்தோம். அங்கிள் இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களா அங்கிள்? இந்த ரூம் மட்டும்தான் அப்போ அப்படி இருக்கும் அப்படின்னே. இது என் நேரடி பார்வையில் இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும், எந்த சிந்தையை எப்பொழுது யூஸ் பண்ணணும், எந்த பொருளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், எந்த பொருள் இருக்கக்கூடாது. தூக்கி வெளியே போடு வெளியே போடு வெளியே போடு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க கூட்டி கூட்டி என்ன செய்வானுங்க, மூலையில் அப்படி சாத்தி வச்சுருவாங்க. அதுக்கு 2-3 நாள் ஆகும். நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் குப்பை கொட்ட போவார். வண்டியில் அதை எடுத்துகிட்டு அப்படி சல்லுன்னு போய் அப்படி, பகலில் போனால் கொஞ்சம் வெக்கமாக இருக்கும்ல, அதனால் ராத்திரியில் போய் யாருக்கு தெரியாமல் குப்பையை கொண்டு வந்துடுவார். நிறைய பேர் அப்படி தான் உங்களுடைய அழுக்குகளை கொட்டுவதற்கு ரகசியம் தேடுகிறீர்கள். கடைசி வரை உங்கள் வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு இருக்காது. ஆவியிலே கண் சொருகி போன குருடர்கள் அல்லது ஆவியிலே செத்து போனவர்கள். இந்த ஆவியிலே செத்து போனதை உயிர்ப்பிக்கிற சபைக்கு பேர் தான் மறுரூபமாக்கப்பட்ட ஆவிக்குரிய சபை. ஆவினால உயிர் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆவினால ஆவிக்குரிய சபைனா ஆவியானவர் அசைவாடுகிற, ஆவியானவர் நடத்துகிற, ஆவியானவர் ஆட்கொண்டிருக்கிற சபைன்னு பொருள். பரிசுத்த ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்ட ஒரு சபை. பழைய மனுஷனாக இருந்தேன், இப்பொழுது நான் புது மனுஷனாக இருக்கிறேன். இப்போ கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் வேற, கார்டியக் அரெஸ்ட் வேற. ஹார்ட் அட்டாக்கை ரெக்கவரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உடனே போட்டு என்னது வைப்பாங்க, அந்த அதுக்கு என்னது பேர், கொஞ்சம் சத்தமாக சொல்லு. டிபி ரிப்ரிலேட்டரா, ரிப்ரிலேட்டர். இந்த அயன் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், போட்டு நெஞ்சில் வச்சு 2 தட்டு தட்டினா அப்படின்னு வந்துடும். ஆனால் கார்டியக் அரெஸ்ட்டை
ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே பவரே அங்கே கட்டுங்க. போஸ்ட் மரத்துலேருந்து இங்கே கரண்டே வரல, பவர் அந்த இடத்துக்கு போயிடுச்சு. பவரு ஆவி தன்னை அனுப்பின தேவனிடத்திற்கும் மண்ணானது தான் முன் இந்த பூமிக்கும் திரும்பி போகுமுன் வாலிப பயலே, வாலிப பிராயத்தின் சிருஷ்டிகரை நினை. எப்போ ஒரு மனுஷனுக்கு முடிவு வருதுன்னு எவனாலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமாடா? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தான்டா சோறு. நீ வயிற்றுக்காக தானே கயத்தில் ஆடுறல? எத்தனை மாடியிலேருந்து 10 மாடியோ 5 மாடிக்கு மேலே இவன் சொல்லிட்டு போயிடுவான். நான் கேட்காத மாதிரி இருப்பேன், இவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே பிள்ளைனை கயத்தில் அடிக்கிட்டு இருப்பான். ஆண்டவரே காத்துக்கொள்ளும்ப்பா, காத்துக்கொள்ளும். கயத்தில் ஆடுறான், கயத்தில் ஆடுறான், கயத்தில் ஆடுறான். பெயிண்ட் அடிக்கும் போதும் ஆடுறான், சும்மா இருக்கும் போதும் ஆடுறான். பெயிண்ட் அடிக்கும் போதும் கயத்தில் தான் ஆடுறான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கயத்தில் தான் ஆடுறான். ஆண்டவரை இந்த ஆபத்திலிருந்தவனை காப்பாற்றும். பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு எப்போ கயத்தில் ஏறும்போது பார்த்து ஏறு. கரணம் தப்பினால் மரணம். ஐயா, நம்ம வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆன்மீகவாதிகள் என்று சொல்வதல்ல. நான் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். எங்கள் அப்பா பேர் பரமசிவன். பரமசிவன் மகன். அந்த என் சகோதரி தேவன்பா அங்கே நேரத்துக்கு கூப்பிட்டாங்க. அண்ணா ஒரு விஷயம் தெரியுதா, நீங்கள் பரமசிவம் மகன் அப்படின்னா என்ன? ஆமாம், அதில் என்ன வித்தியாசம்? அப்போ நான் என் பேர் தேவ அன்பு. பரமசிவம் மகனு வந்து எனக்கு அப்படி அண்ணனாகும் அப்படின்னு நினச்சி பார்த்தேனே. பரமன்னா பெரிய, பரமனா பெரிய மகிமை வாய்ந்த பரம்பொருள். சிவம் என்றால் அன்பு. அப்போ பரன் பெரியனா அவர் தேவன், சிவம்னா அன்பு, தேவ அன்பு. என் பேர் அதான். நீங்கள் பரமசிவமாக, நான் தேவ அன்பு. நாங்கள் ஒரு அல்ல எப்படி வழக்கம் பாருங்கள். தினம் குற்றத்தையும் சொல்லிடுவாங்க, அப்பப்போ நமக்கு ஒரு நறுக்குன்னு ஊசியும் போட்டு விடுவாங்க. நேற்று ஏதோ சொன்னாங்க நைட்டு, இந்த ஊரில் பார்க்கல, இனிமேல் தான் பார்த்து பதில் சொல்லணும். அவங்ககிட்ட தப்பிக்கிறது பெரும்பாடு. நல்ல ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்காரு. ஹீப்ரூவை படித்தவங்க அவங்ககிட்ட ரொம்ப ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். நமக்கு எரிச்சல் வரும் சில நேரத்தில், ஆனால் அங்கேருந்து அறிவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவர்கள் நம்ம கடிந்து கொண்டால் நமக்கு கோபம் வரும். ரோட்டில் போகிறவன் நாயை பேசுன மாதிரி பேசுவேன். ஏதோ கண்ணை புடதிலியால் வச்சுட்டு போகிற அப்படிமா. இல்லை சார் மன்னிச்சுக்க, சாரி சார். இதே இது உங்கள் அம்மாவும் அப்பா கேட்டால் கண்ணு புடலையா இருக்கு, மொட்டையை பொழந்துருவேன் அப்படிமா. இப்போது மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வீட்டுக்காரன் நடக்கலைங்க நாட்டுக்காரன் நடக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்காரனுக்கு அடங்காட்டி உன்னை நாட்டுக்காரன் அடைக்கிடுவான், பிட்டி எலும்பு உடைச்சிருவான். அதுக்கப்புறம் அங்கே போய் வீரத்தை காட்டு, அம்மா கிட்ட காட்டுற, அண்ணங்கிட்ட காட்டுற, பொண்டாட்டியை பார்த்து அவனுக்கு ஒரு வீரம் வரும் பாருங்க. ஒருத்தன் பவுடர்லாம் தூக்கி எறிகிறாங்க. பொண்டாட்டி கிட்ட தான் எல்லா பேருக்கு வீரம். அவளுக்கு திரும்பி அடிக்க முடியாதுல்ல, பலகீனம். அவள் ஒரு நாளைக்காவது ராத்திரியில் படுக்கும்போது அம்மிக்கல்லை தூக்கி தலையில் போட்டு விட்டுறணும். செய்கிற பொண்ணுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, நீங்கள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டீங்க நம்புகிறேன். டேய், நம்மோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களோடு போட்டி போடணும். நம்ம அடித்தா திரும்பி அடிக்க முடியாது அவனுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோடு நம்ம போய் போட்டி போடலாமா? அப்போ நீ தோற்று போன கோழைன்னு அர்த்தம். பிசாசோடு யுத்தம் பண்ணுறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எப்பொழுது பலத்தோடு இருக்க வேண்டும், கைகளை சட்டி. உலகம் மாமிசம் பிசாசோடு தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வர்றேன், ஆவிக்குரிய மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியிலே நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆவியிலே நிறைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, ஆவியிலே நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கை வாழும் பொழுது போராட்டம் வரும். அது ஜெயிக்கணும். இன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், நீங்க ஆவியிலே செத்து போனவர்களா உயிரோடு இருக்கிறீர்களா? எங்க அப்படிலாம் தெரியல.
ஏன்னா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சொல்லி 2 பாட்டு பாடி 2 இடுப்பாட்டி ஆராதித்த உடனே உயிரோடு இருக்கிற இடத்துல நான் நம்பவே மாட்டேன்ல. இவங்க ஆராதிக்கலாம் சிரிப்பு வரும் எனக்கு. இதில் உன் இதயம் தான் உன் மூஞ்சி வெளியே தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பிரசங்கம் பண்ணி சூப்பராக ஒரு பிரசங்கம் பண்ண உடனே சூப்பர் பிரசங்கம், தேவ மனுஷன், நீ வேணா நம்பு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் பாட்டு பாடும்போது நீங்கள் நல்லா பாடுங்கன்னு நினச்சிடாதீங்க. நான் பாட்டு பாடும்போது பயந்துக்கிட்டே பாடுவேன். நம்மை விட சங்கீதம் கற்றவர்கள் மேதைகளெல்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. நானும் என் மைத்தினரும் ஒரு பஸ்ஸில் பாடிட்டு போனோம். கிளாசிக்கல் பாடுறோமாமா. எங்கள் வீட்டில் தான் எனக்கு கிளாசிக்கல் பாடுறேன் அப்படி பெருமையான என் பேரை நினைப்பான், அபி நினைப்பான், எல்லோரும் அன்களை மாதிரி கிளாசிக்கல். இந்த வீட்டுக்குள்ளே வேணால் கிளாசிக்கல். எங்கள் தாத்தா கிளாசிக்கல் கிளம்பு. எப்படி தாத்தா? எங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தாங்க எனக்கு மதிப்பு. ஏன்னா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, சங்கீதத்தை பற்றியே தெரியாது. இப்போ நானும் என் மாப்பிள்ளையும் ஒரு சங்கீதம், ஒரு கிளாசிக்கல் சாங்கை ஒரு டவுன் பஸ்ஸில் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ பின்னாடி ஒரு பிராமண பெரியவா உட்காந்துருந்தார், நாமெல்லாம் போட்டுண்டு. ஒரு சொன்னார், தம்பி நீங்கள் என்ன நவரச கனடாவில் பாடிட்டு இருக்கேள் அப்படின்னாரு. ஓ, கனடாவிலேயே எத்தனை கனடா இருக்கா அதே தெரியலை. கனடா, நவரச கனடா, இந்த சொரத்தை இதில் போட்டு பாடிட்டு இருக்க, பாட்டு வேறு, நவரச கனடா, நீங்கள் கனடாவில் பாடிட்டு இருக்கேன்னாரு. நான் அன்னைக்கு வெளியே பாடுறதுக்கு பயந்தேன். மதுரைக்காரங்களுக்கு கொஞ்சம் சங்கீத ஞானம் இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு கூட கீர்த்தனைகள் நல்லா பாடுவாங்க, கோயம்புத்தூர்காரங்களும் நல்லா பாடுவாங்க. பாடும்போது நான் ராகங்கள் கரெக்டாக பாடுறேன்னான்னு யோசிப்பேன். சிலவன் பாட்டு பாடுறான்னு ஏன் அப்பா அது டிவிலெல்லாம் அவ்வளோ லைட்டை போட்டு ஸ்டுடியோ மாதிரி அலங்கரித்து பாட்டு பாடுறாங்க பாருங்க. பிச்சை விட்டு, ஸ்ருதி இல்லை, தாளம் இல்லை, அந்த பாட்டுக்கு உயிரே இல்லை. நான் இனிமையாக பாடணும், சரியாக பாடணும்னு பேச வரல. அப்போ நாம் வி ஆல் நாட் எ சிங்கர்ஸ். கைகளை தட்டுங்க. நாம் பாடகர்கள் அல்ல. பாட்டு பாடவும் நாம் நிற்கலை, ஆராதிக்க நிற்கிறோம். கைகளை தட்டி. யார் ஆராதிக்க? அது குரல் எப்படி இருக்கோ, ராகம் எப்படி இருக்கோ அதெல்லாம் பார்க்காம கேட்க ஒருத்தர் இருக்கிறார். குழந்தை என்ன பேசினாலும் தாய்க்கு இன்பமாக தான் இருக்கும், தகப்பனுக்கு இன்பமாக தான் இருக்கும். கச்சப்பூஜான்னு பேசினா, இந்த இப்போ ராஜா பையன் தாத்தா அப்படி ஒரு சத்தம் போடுவான். வாய்ஸ் மாடுலேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாக தாத்தா அப்படின்னு கூப்பிட மாட்டான், தாத்தா அப்படிமா. என்னோட ஐப்பிச்சில் பேசுகிறான், ஸ்ருதியோடு இவன் பாடுறான், பரவாயில்ல. உங்கள் அப்பனுக்கு விரோதமாக இருக்கான், அவன் ஸ்ருதியோடு சொல்லுவான் தாத்தா அப்படிமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி போன வாரத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய அதன் தொடர்ச்சியாக வர்ற வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவன் நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஒரு மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை சொன்னால் உயிரடைவான். நான் மனம் திரும்பி விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரோடு இருக்கிறவன் என்று சொன்னால் அவனை மாற்றவே முடியாது. தூங்குறது தப்பா பிரதர்? அநியாயமெல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்க. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன். தூங்குறது தப்பு இல்லை. தூங்குறதுல பல வித்தியாசமாக தூங்குவாங்க. சிலவன் தூங்குனா நாங்கள் தூங்க முடியாது. இப்போ கொரட்டைனா கொஞ்சம், அந்த காலத்தில் 60 வயசுக்கு மேலே தான் கொரட்டை வரும். இப்போ 18 வயசு 16 வயசே கொரட்டைனா கொஞ்சம் நஞ்ச சத்தம் இல்லைப்பா.
இன்னும் ஒருத்தன் சங்க இருக்கிற ஆடு மாதிரி. எனக்கு என் ரூமில் படுக்கணும்னு சிலருக்கு ஆசை. தயவு செய்து காலில் விழுற ஐயா, நீ செயினை கூட கேளு கடத்தி தந்துடுறேன், மோதிரத்தை கேளு கலத்தி தந்துடுறேன், இந்த கீபோர்டை கேளு எடுத்துகிட்டு போயிரு, இந்த படுக்க மட்டும் வேண்டாம். ஏன்னா என்னால் தூங்க குரட்டையே கேட்டேன். நான் தலையில் வச்சு அப்படியே மூக்கில் அமைக்கிடலாமான்னு நினைத்துரு. அம்புட்டு குரட்டை. அப்போது ஒரு ரெட்டிட் போயிருந்தோம். 40 பேர் ஒரு ரூமில் படுத்துருக்கோம். அந்த காலத்தில் லாட்ஜி கிச்சு கிடையாது, காசும் கிடையாது. என்னை மட்டும் ஒரு ரூமில் போட்டு தள்ளி வச்சுருக்காங்க. கதவை தாண்டிக்கிட்டு உள்ளே வருது, என்னால் தூங்க முடியலை. சரின்னு எல்லோரும் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சாங்க என்கிட்ட. அண்ணே, எத்தனையோ பேயை விரட்டுறீங்கண்ணே, இவன் குரட்டையை கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே, என்னால் இன்னும் 5 நாளைக்கு இவனோட தான் குடித்தனம் பண்ணணுன்னா படுத்துதான். அப்படி பார்த்தா உருளியாக தான் இருக்கேன். சிலருக்கு அது சட்டு நிற்கும். இவன் ஒரு நிமிஷத்துக்கு லெங்க்தாக போகுது. லாங் டிலே வச்சுருக்கேன், பெண்ணிய மாதிரி. கேட்டீங்களா? இப்போ கம்னாய்ஸ் வரும், லாங் டிலே வரும், ரிப்பீட்டும் வரும். இப்போ நானும் என்னடா இது குரட்டை வித்தியாசமாக இருக்குன்ட்டு பக்கத்தில் போய் இயேசு நாமத்தில் பிசாசை, குரட்டை பிசாசை வெளியே போனேன். இவங்க சொன்னாங்கிறதுக்காக. அது அப்படின்னு அடைக்கிடுச்சு. அதுக்கு பிறகு குரட்டை வரலங்க. எனக்கு ஆச்சரியம். ஆண்டவரே, குரட்டையை கூட நிற்கக்கூடிய ஒரு ஜபத்தில் நிறுத்தலாமான்னா எனக்கு இன்னைக்கு வர அதுக்கு வித்தியாசமே தெரியல. சரி, இன்னொன்று ஒரு ஆங்கில இந்தியன், இங்கிலாந்து பையன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். எங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு போயிருக்கோம். ஊழியத்துக்கு வருவான். பேரியன் பேர். இப்போ நியூசிலாந்துலேயோ யுகேயில் எங்கேயும் இருக்கான். அப்போ நான் சொல்கிறேன், அந்த பக்கம் படுத்திருக்கிறவரும் குரட்டை போடுவார். அப்போ 3 பேர், ரொம்ப குளிர் பிரதேசம், பெரிய கட்டில், 3 பேர் படுக்கலாம். அப்போ என்னை சென்டரில் போட்டுக்கிட்டாங்க. நான் அண்ணன் கூட படுத்துக்கிறேன், அண்ணன் கூட படுத்துக்கிறேன்ட்டாங்க 2 பேரும். இவ்வளவு பாசமாக இருக்காங்களே போய் உள்ளே அப்படின்ட்டு. அவரும் நல்லா ஆவிக்குரியவர், இவரும் நல்லா ஆவிக்குரியவர், படுத்துக்கங்க அப்படின்ட்டு. குரட்டை போட்டுறக்கூடாது அப்படின்னு. சரி அப்படி யாரும் குரட்டை போட மாட்டோம் நாங்கள். சொன்ன அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, வலது பக்கம் இருந்து ஆரம்பிச்சிச்சு. அது ஆயில் இன்ஜின் ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவன் கையடிச்சு, குரட்டை வருங்க பிரதர், ஐயோ வாட்ட. இங்கிலீஷ் கலந்து தான் பேசுவான். அவன் வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான் பயங்கரமா. கக்கப்பச்சிருக்கா. நானும் சிரித்தேன். ஓ, இவன் குரட்டை போட மாட்டேனா கொண்டு. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. சரி சார், குட் நைட் அப்படின்ட்டு தூங்கினான். இவன் போட்டான் பாருங்க குரட்டை, இந்த காதும் இந்த காதும். என்னால் தாங்க முடியலை. தபக்குன்னு எந்திரிச்சு போய் வெளியே போர்ட்டிக்கோலையே உட்காந்து விடிய உட்காந்துருந்தேன். சிலவன் சபையிலையும் தூங்குவான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தூங்குவான், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தூங்குவான். ஆனால் முடிச்சிருக்க மாதிரியே நடிப்பான் பாருங்க. சிலர் இருக்காங்க, தூங்கினா இல்லை. அவன் தனம் இருக்கானே, கால் அமைக்கிட்ட என் காலில் பெரிய வெயிட் விழுது, கல் வச்ச மாதிரி இருக்கும் இந்த பாதத்தில். என்னடானா மெத்த நேரத்துலலாம் அவனுக்கு தூக்கமே வராதுங்க. மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னை தொட்ட உடனே தூக்கம் வந்துடும். டேய் தனம், அங்கிள் தூங்குறியா? இல்லை நான் தூங்கலை, எனக்கு தூக்கமே வரல அப்படிமா. இவ்வளவு நேரம் நான் என்ன பட்டேன், தூக்கமே வரல, நான் இவ்வளவு நேரம் தூங்கலையே அப்படிமா. தூங்குகிற நீ விழித்து என்ன செய்யணுமா? விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தரு. அப்போ யாரோடு சேர்ந்து தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்? செத்து போன பிணத்தோடு சேர்ந்து நீயும் பிணமாகவே தூங்கிக் கொண்டு இருக்கிறாய்.
அவன் சரத்திலே செத்து போனவன், இதோ இது ஆவியிலே செத்து போனவன். அவன் மாமிசத்தில் செத்தவன், நீ ஆவியிலே செத்து போனவன். உனக்கும் அவனுக்கு வித்தியாசமே இல்லை. அந்த மனுஷனுக்கு உயிர் இல்லை, நீ நடைப்பிணம். நீ தூங்குற, நீ விழிச்சு மரிச்சோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். தூங்குறது தப்புங்களா? தூக்கம் வராமல் இருக்க முடியுமா? தூங்காட்டமா செத்து போயிடுவான். நல்லா தூங்கலை. என் தங்கச்சி நேற்று கேட்டால், ஏன்னா உன் கண்ணெல்லாம் குழி விழுந்து போயிருக்குனே அப்படிங்க. 2 நாளாக தூக்கமே இல்லை. வியாழக்கிழமைலேருந்து உபாசம். அப்புறம் திடீர்னு ராத்திரிலாம் தும்மல் வந்துருச்சு, தூங்கவே இல்லை. நேற்று நான் மீட்டிங்கில் வந்து நிற்கிறேன், எல்லோரும் வீடியோவில் பார்த்து கண்ணெல்லாம் இல்லை உள்ளே போயிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஏற்கனவே பெரிய கண்ணு. கேட்டீங்களா? உள்ளே போச்சுன்னா பெரிய குழியாக தெரியும். இப்போ அபிஷேகெல்லாம் சின்ன கண்ணு, தேடி பார்ப்பேன். அவன் கண் உள்ளே ஒரு 4 இன்ச்சுக்கு உள்ளே தான் இருக்கும். அதனால் அவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பசங்கள்லாம். எனக்கு கண்ணு பெரிய கண்ணு, உள்ளே போச்சுன்னா பெரிய ஓட்டையாக தெரியும். தூங்கவே இல்லையா? தூங்குறது தப்பா? தூங்காட்டி நமக்கு வியாதி வந்துடும், மனநோய் வந்துடும். எல்லா வியாதி தூக்கமின்மையினால தான் வர்றது. தூங்குறது தப்பு இல்லைங்க. ஆதாம் தூங்கினான். சாதாரண தூக்கமா? அயர்ந்த நித்திரை. அவன் அயர்ந்த நித்திரை இருக்கும்போது அவனுக்கு தெரியாமே ஒரு விழாவை உருவிட்டார். யாரு? ஆண்டவர். நீ தூங்குனா அவன் விழா உருவப்படும். நல்லா பார்த்துக்க, உன்னை மறந்து நீ தூங்குனேனா ஒரு விழா உருவி சாதாரணமாக அந்த விழாவிலேருந்து என்னத்தை செஞ்சாருன்னு இன்னைக்கு நினச்சிட்டேனா நீ தூங்கவே மாட்டேன். அன்னைக்கு அந்த விழா உருவப்பட்டதுலேருந்து ஆதாமார்களுக்கு தூக்கம் போய்விட்டது. அன்னைக்கு தூங்குனது தான் அயர்ந்த நித்திரை. அதுக்கு பிறகு நித்திரை இல்லையடி கதிகே நிம்மதி இல்லையடி, நித்திரை இல்லை. அப்போ உருவி அந்த விழா எலும்பிலே ஏவாள் என்ற ஒரு மனுஷியை செய்தாள். எது எப்படியோ இருந்தாலும் ஒரு துணை கிடச்சிது. என்னப்பா இயேசுபாலன், நீயும் அந்த துணைக்கு தான் நீ காத்திருக்க. தனம் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த நம்ம ஜானு கூட வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு கூட இந்த துணையை நீங்கள் எனக்கு தரவும் மாட்டேங்கிறீங்க, நீங்களும் பார்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு அது கவலையாக இருக்குது. வேறு யாருக்கு இருக்கா? உனக்கு கிடச்சிச்சு இல்லையா? அவன் மகன், அவனை கேவலப்படுத்தக்கூடாது. இப்போ ஜானு பார்த்தீங்கன்னா இந்த துணையை போய் கொடுத்துருக்காரு. நாம் நிறைய துணையை தேடலாம்னு நினச்சோம், கிடைக்கலையா அப்படின்னு கூட நினைப்பேன். ஆனால் உனக்கு சரியான துணை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு விழா உருவுதுன்னா உனக்கு ஒரு துணை, அது நல்லதோ கெட்டதோ துணை கிடச்சிருச்சு. நல்ல தூக்கம். ஆதாம் தூங்கினான், ஏற்ற துணை கிடைத்தது. அது ஏற்ற துணையா இல்லையாங்கிறது நான் வேறு சப்ஜெக்டில் பேசிக்கிறேன், இப்போ வேண்டாம். டாபிக்கு சம்மந்தம் இல்லாத ஆர்கியூ பண்ணக்கூடாது, சரிதானப்பா? இப்போ அது வேறு பெண்டிங் பிஃபோர் த ஹானரபிள் கோர்ட்டு. அப்புறம் இன்னொரு செக்ஷனில் அதை பற்றி விவரிச்சுக்கலாம். இப்போ ஆதாம் தூங்கினான், நல்ல தூக்கம், அவனுக்கு ஒரு துணை கிடைத்தது. யாக்கோப்பு மரத்துக்கடியிலே ஒரு கல்லை வைத்து கொண்டு தூங்கினான். பரலோகத்துக்கு தேவதூர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் கண்டான். நல்ல தூக்கம். நாம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்லாம் எழுதி ஏசி ரூமில் தூங்குறோம், ராத்திரி அலறித்தா எந்திரிக்கிறோம். பேயா வருதுங்க அங்கிள், அங்கிளை கூப்பிடுங்க, கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணட்டுன்றான். கல்லெடுத்து மரத்துக்கடியில் படுத்திருக்கவே பரலோகத்தை தரிசிக்கிறான். இவன் ஒரு நாளாவது நீ பரலோகத்தை தரிசிச்சிருப்பியாப்பா? இத்தனை தரிசனம் வருது உனக்கு. கண்ணை மூடுனா தரிசனம், மூடாமல் இருந்தாலும் தரிசனம், எப்பவும் தரிசனத்தில் வந்து வந்து போகிறது. நீ தூங்கவே முடியாத அளவுக்கு தரிசனம் வருது. அவ்வளவு அபிஷேகத்தில் இருக்கிறார். அப்போ நம்ம யாக்கோப்பு தூங்கினான், நல்ல தூக்கம், பரலோகத்துக்கு தேவதூர்கள் ஏறுகிறதையும் இறங்குவதையும் கண்டான். யோசேப்பு தூங்கினான், ராஜாவின் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கிடையாது, சொப்பனம் கண்டான், நல்ல தூக்கம். எம்பெருமான் இயேசு கிறிஸ்து படகின் பின்னணியத்திலே தூங்கினார், சீஷனுடைய விசுவாசத்தை பலப்படுத்த. ஆனால் சிம்சோன் தெளிலாவுடைய மடியிலே தூங்கினானே, அது நல்ல தூக்கமா?
அப்போ தூங்குகிற இடம், யாரோடு தூங்குற இந்த நபரை பொறுத்து உன்னுடைய தூக்கத்துக்கு வேல்யூ இருக்கு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முடி போனது, உடன்படிக்கை போனது, அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தேவ உறவை இழந்தான். பெண் பிள்ளையை போல மாவரைக்கிறான். ஜெய ஜீவியம் போச்சு. கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றவன். 300 நரிகளை வாளோடு வாளாய் சேர்த்து பலிஸ்தீன் வயல்களே விட்டவன். சிங்கத்தின் வாயை கிழித்து அதை கொன்று போட்டான், ஆட்டுக்குட்டியை போல. அதன் வாயிலிருந்து தேனை எடுத்துக்கொண்டான். அலங்கத்தின் கதவை அப்படி பெயர்த்து கொண்டு மலையின் மீது ஏறி போனான். அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணுடைய மடியிலே தூங்கினதினாலே முடி போனது, உடன்படிக்கை போனது, பலன் போனது, கண் குருடாகி போய்விட்டது. தரிசனத்தை இழந்து போறான். என்னங்கள் அப்படின்னாலும் அவன் கடைசி நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணும்போது கத்தர் கேட்டார். நான் இல்லைன்னு சொல்லல. முடி முளைச்சிது, மறுபடியும் பலம் வந்தது, ஆனால் கண்ணில் பார்வை வந்துச்சா? ஒரு முறை பிரகாசிக்க பண்ணப்பட்டும் பரிசுத்தாவின் பலத்தை அறிந்தும் இன்னொரு உலகத்தின் பலனை அறிந்தும் மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் பிரகாசிக்க பண்ணப்படுகிறது கூடாத காரியம். இழந்திராத, உன் அபிஷேகத்தை இழந்திராத, உன்னுடைய வெளிச்சத்தை இருட்டாக்கிறாத, உன் பிரகாசமான மனக்கண்களை தந்தரலும் என்று ஜெபித்த நீ இப்பொழுது உனக்கு பிரகாசமான மனக்கண்கள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். கண் சொருகி போன குருடர்கள். சிலருக்கு முழி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு, சிலருக்கு பல கண்ணில் முழிச்சே இருக்கும் ஆனால் பார்வை இருக்காது. சிலருக்கு கண் சொருகி போயிடும், கண்ணை ஃபுல்லாக மூடி இருக்கும். இவங்க கொஞ்சம் கூட கண் வெளியவே தெரியாத கண் சொருகி போன குருடர்கள். குருடர்கள் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை, அது பைபிளில் இருக்கிறதுனால சொல்கிறேன். பார்வையற்றவர்கள். இது அந்த பிசிக்கல் பிளைண்ட்னஸை குறிக்காது, இது ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். கைகளை தட்டி ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தூக்கி கொண்டிருக்கிற நீ எழும்பணும். எழும்புகிற காலகட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எழும்பித்தான் ஆக வேண்டும், கண் விழித்துத்தான் ஆக வேண்டும். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திர, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. தூங்குகிற நீ விழித்து எழுந்திருக்கணும். வெறும் பிரேயரை கேட்டோம், ஜெபம் பண்ணோம், ஆன்லைன் பிரேயருக்கு போனோம், ஆண்டுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு திருப்தி அடைந்து விடாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்கிறதா என்பது முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தெளிந்த பார்வை உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. யார் பண்ணது? பாரதி. மனதில் உறுதி வேண்டும், வாய்ச்சொல்லில் வீரம் வேண்டும். நாம் தீர்மானிக்க வேண்டும், நான் தெளிந்த பார்வையுடன் இருப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை உற்று பார்ப்பேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுவேன், தற்பரிசோதனை செய்து சோதித்து அறிந்து கொள்வேன். நான் உள்ளான மனுஷனை தூங்குகிறேனா விழித்திருக்கிறேனா என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி வாழவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பது இன்றைக்கு வியாபார பொருளாகிவிட்டது. எல்லா மதத்திலும், அது இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், எல்லாரும் போலி சாமியார்களும் இருக்கிறார்கள், போலி பாஸ்டர்கள் இருக்கிறார்கள், போலி இமாம்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களும் உத்தமமானவர்களும் இருக்கிறார்கள். கைகளை தட்டி. இதில் பெர்சன்டேஜ் ரெண்டாவது சொன்னது குறைவு, இரண்டாவது சொன்னது குறைவு. இதில் உங்களை நடத்துகிறவர்கள் யார் என்று நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது சந்தோஷப்படுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை உருவாக்கும் பொழுது வலிக்கும். ஒரு சிற்பத்தை செதுக்கணும்னா என்ன அடி உளிய வச்சு அடிப்பான், வலிக்கும். உருவாக்கி முடித்தவன் எல்லார் பார்வைக்கும் மகிமையாக இருக்கும். ஆண்டவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார்.
சிற்பமாக மாற்ற விரும்புகிறார். நீ தெளிந்த புத்தி உள்ளவராய், உறுதியான இருதயமுடையவனாய், ஆவிக்குரிய விழிப்பு உடையவனாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இங்கே மரித்தோரை விட்டு எழுதினா செத்து போன இடத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது. செத்து போன காரியத்தை விட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்துருன்னு அர்த்தம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தீர்கள், அதுதான் ஞானஸ்தானம். மறுபரப்படைவது மனம் திரும்பினாதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு இயேசுநாதர் சொல்லிட்டாரு. உலகமங்கு போங்கள், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், மனம் திரும்புகிறவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் கொடுக்கணும். ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல், born again. மனம் திரும்புகிறவர்களுக்கு இந்த ஞானஸ்தானத்தை கொடுங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 - 16 வரை நாயின் ஒரு விதவை என்று ஒரு விதவையின் கதையை குறித்து நாம் சரித்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த விதவைக்கு ஒரே மகன், வயசு வாலிபம். வாலிபத்தில் தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். வாலிப பிராயம் ஆண்டவருக்கு மிக பிடித்தமான பிராயம். நான் ஒரு சொல்கிறேன், ஒரு பழம் இருக்குன்னா அது காயாக இருக்கும்போது சாப்பிட முடியாது, ரொம்ப கனிஞ்சிட்டாலும் சாப்பிட முடியாது. பக்குவமாக இருக்கும்போது அதான் நீ உன் பிராயத்தில் தான் கர்த்தர் உன்னை, வாலிப பிராயத்தில் தான் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் செஸ்டிய நிறை, வாலிபன் அம்பர துணியில் இழுக்கப்பட்ட கூர்மையாக்கப்பட்ட அம்பு. இந்த வாலிபர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஊழியமாகட்டும், அரசியல் கட்சியாகட்டும், வாலிபர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே வேலை துரிதமாய் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வயசானவர்கள் ஆலோசனை சொல்ல செயல்படுத்துறவர்கள் யாரு? வாலிபர்கள். வயதானவர்களுக்கு அனுபவம் மிகுதி, வாலிபர்களுக்கு பலம் மிகுதி. கையை தட்டுங்களேன். அப்போ ரெண்டும் இணையும் பொழுது எந்த ஒரு ஊழியமாகட்டும், வீடாகட்டும், ஒரு டீமாகட்டும், அரசாங்கமாகட்டும் செழிச்சிடும். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் இப்பொழுது எழும்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். யாரை விட்டு? செத்துப்போன மரித்தோட உலக மனுஷங்களை விட்டு, உலக காரியத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, புகையை விட்டு, குடியை விட்டு, சினிமாவை விட்டு, வாட்ஸ்அப் விட்டு, ஃபேஸ்புக்கை விட்டு, இந்த உலகத்தில் காண்கிற சத்துருவின் சகல கிரியைகளில் செத்து போய் கிடக்கிற மனுஷரோடு உங்களுக்கு பங்கில்லை. கைகளை தட்டி. அப்படி சில பேர் கண்ணை மூடிட்டு தண்ணி குடிக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு விஷம் வச்சிருக்க குடிச்சு செத்து தொலை. சில கண்ணை மூடிக்கிட்டே நடந்து கண்ணை மூடிக்கிட்டே வந்து தூக்கம் போயிருமாமா, தட அப்படின்னு விழுந்துருவேன். எப்போனாலும் கண்ணை திறந்து பாரு, எதையாவது பாரு. நேற்று சுகன்யா ஒரு டப்புடும், அது சுகன்யாவுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரி. ஆனால் 21, 20, 22ன்னு போட்டதை 21, 20, 22 போட்டதை பார்க்கல. கேட்டியா? அப்போது நான் எல்லாத்துக்கும் அனுப்பினேன். நேற்று ஒன்று அனுப்பினேன் பார்த்தீங்களா? அப்போ அதில் விளாங்குடிக்கு கடைசியில் டிஐ இல்லை, விளாங்கு அப்படின்னு இருக்கு. பெரிய படிப்பாளி அவர். இவர் என்னைக்கு போட்டாலும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதனால் 15 தடவை அதை பார்ப்பேன். நானும் பார்த்தேன், என் கண்ணுக்கு அது புலப்படலை. கண்ணாடி போடாமல் பார்த்துட்டேன் போலுக்க. நீ கலிக்கம் போட்டு பார்த்துருக்க, விளாங்கு அப்படின்னு இருக்கு. எனக்கோ இதுலேருந்து இவருடைய பெயர் விளாங்கு என்று அழைக்கப்படும். அப்போ என கேர்லெஸ், சொற்ப மதிகேடு திரளான நன்மையை கெடுத்து விடும். நம்ம வாழ்க்கையில் நாம் செஞ்சதெல்லாம் ரைட்டுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி அந்த வீடு நான் அத்தனாசம் குட்டிச்சவர். இப்போ நான் மிக்சரில் உட்காந்துருக்கேன், நான் செய்கிறதெல்லாம் ரைட் தான் அப்படின்னு மொபைலை வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், ஏன் அந்த ஆடியோ மோசம் அப்படித்தான் முடிஞ்சு கழுது. நான் கேமரா எடுத்து இவ்வளவு பெரிய கேமராலாம் ஸ்டில் வச்சு சடக்குன்னு எடுத்தேன்னா ஏன் போட்டால் 5 தேரலைங்க. நான் சொன்னேன் 100 போட்டால் எடு, 4 போட்டால் வந்து சேருனே. இதுவரை 100 போட்டால் இவனும் எடுக்கலை, தனமும் எடுக்கலை. அவர் அப்படி எடுப்பார், தனம் சடக்கு நடிச்சுட்டு என்னத்தை கரெக்ட் பண்ணா இன்னைக்கு வரை எனக்கு புரிய மாட்டேங்குது.
நான் கூட இவ்வளோ வாங்கிலாம் எடுக்கிறான்ட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே பார்ப்பேன். அதுக்கு 5 நிமிஷம் பார்ப்பான். என்னத்தை பார்க்குறானே தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உத்தை போட்டால் தான். அதுக்கப்புறம் வேறு ஆக்கில் எடுப்பார். அது வெளிரி போயிருக்கும் சரக்குன்னு. இதான் கரெக்டாக இருக்குன்னு தெரியுதுல்ல. அது அந்த இடத்துலையே நின்று ஒரு 10 போட்டு அடித்தான்னப்பா, அங்கே இடமா இல்லை. 1000 போட்டு அடித்தாலும் இடம் இருக்கத்தானே செய்யுது. அதில் செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதானே. அந்த ஒன்று தான். நானும் போட்டுடலாம். நம்ம ஒரு போட்டாவை இந்த வயசில் மக்களுக்கு போட்டு இப்போ நான் இப்படி தான் இருக்கேன்னு காட்டலான்னு. என்ன அங்கிள் ஒரு மாதிரி கிளவை மாதிரி சுருங்கி போயிருக்கீங்க, லைட்டாக இல்லை, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக தெரியுதுன்னா அப்படி எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் ஜவாப் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் கருப்பாக தான் இருந்தீங்க, அந்த கலர் இப்போ கேமராவில் தெரியுதுன்றான். நான் என்னத்தை சொல்கிறது? டேய் முகம் வேணா கருப்பாக இருந்துச்சுடா, சட்டையை கழட்டி காட்டுறேன், உள்ளே என்னத்தடா போட்டு நான் சிவப்பாக முடியும் அப்படின்னா. அதான் மூடனை நொய்யோட நோய் குத்தினாலும் மூடத்தனம் விட்டு இவங்க கிட்ட பேசுகிறது இல்லைங்க. பேசுனா சிஸ்டர் ஆன்லைனில் இருக்கவங்க கவனிங்க, 2 தடவை பேசுவேன், அதையே சொன்னாங்கன்னா நீங்கள் செய்கிறது தான் கரெக்ட் தம்பி, அதே மாதிரி செஞ்சுருங்க. ஒரு நாள் எல்லாரும் மத்தியில் அவமானப்படுவல, அப்போ தெரிஞ்சிடுவேன். ஒரு அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் விலாங்கு போட்டுருச்சா, அப்போ திருப்பி போட்டதை விலாங்குவை மாற்றி நான் அதுக்கு பிறகு பார்க்குறேன். ஆமாம், நம்மளும் கண்ணை மிளிச்சு பார்க்கல. விளாங்குடிக்கு விளாங்குனா அவங்க வர புது ஊர்லேருந்து வரவங்க, கோட்டையத்திலேருந்து வரவேன், ஆந்திராவிலேருந்து வரவேன், விளாங்குவை எங்கே தேடுறது? மதுரையில் விளாங்கு எங்கெங்க இருக்கு? விளாங்கு எங்கே இருக்கு? ஒரு தூர தரிசனம் இல்லை. ஏன் இப்போ சொல்ல தெரியுமா? இனி போட்டால் 10 தடவை பார்த்து போடணும். அதுக்கு தான் அப்படி சொல்கிறது. நம்ம பிள்ளைகளை வச்சு தான் நம்ம டெமோ பண்ண முடியும். 10 தடவை கவனிக்கணும். கேர்லெஸ், கொஞ்சம் மதிகேடு திரளா நன்மைகளை கெடுக்கும். டேய் திருப்பியாடா நான் நடிக்க போகிறேன், வீடியோவை நல்லா எடுங்கடானா, அது எடிட்டிங்கில் சரி பண்ணிடலாம். என்னைக்கு சரி பண்ணீங்க நீங்கள்? திருப்பியாடா நடிக்க முடியும்? அந்த மிரக்கல்ஸ் எடுக்கலையா, அந்த ஜபத்தை எடுக்கலையா, அந்த சாட்சி, அது அந்த ஒரு நான் ஒரு ஆள் தானே இருக்கேன். உடனே கோவம் ஒரு பார்க்க, என்ன கோவம் நினச்சிங்க? ஒரு ஆள் 4 கேமராக்கு ஓடி ஓடி பார்க்க முடியுமா? ஏன் அந்த கேமராவிலேயே அந்த அவங்கள எடுக்க வேண்டியது தானே. அதாவது கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு. தங்களே ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளுகளும் உண்டு, தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளுகளும் உண்டு. அவங்ககிட்ட பேச முடியாது. இப்போ விழித்து எழுந்துடும். சில இந்த கண்ணை மூடிட்டு போய் தண்ணி குடிக்காதீங்க சரியா? பூரா கிடக்கும் அங்கே உள்ள தேழு கூட தண்ணிக்குள்ளே கிடைக்கும். ஊற்றி குடிக்கும் நாக்குக்குள்ளே சட்டுன்னு போடும். அதுக்கப்புறம் ஐயோ அண்ணனை கூப்பிடுங்க, சீரியஸ் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு. நான் தூங்குறவனு என்னையும் கெடுக்கக்கூடாது. அப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு போய் நாக்கை இழுத்து அதில் ஒரு 2 ஊசி கீசி போட்டு எதாவது பண்ணுவாங்கல்ல, ஏதாவது கிடக்க போகும். அதே மாதிரி என் மகள்கிட்ட சொல்லுவேன், வெளியே வச்சுருக்கிற சாப்பாட்டெல்லாம் மூடி வை மூடி வை மூடி வைன்னு சொல்லுவேன். கரண்டியை உள்ளே போட்டு மூடி வச்சுருவான். உங்களுக்கு தான் கரண்டியை உள்ளே போட்டு மூடினா அதில் கேப் இருக்குமா, கேப் இருக்காதா? கேப் இருக்கும்ல. இப்போ மாற்றிட்டாலே நம்ம, இப்போ மாற்றியாச்சாடா? மாற்றிட்டா. எத்தனை வருஷம்? 17 வருஷம் போராட்டம்டா. கரண்டியை உள்ளே போட்டு தான் மூடுறது, கரண்டியை உள்ளே போட்டு மூடுறது. வாழ்க்கையிலே திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். அதை குற்றப்படுத்துகிறதாக எண்ணக்கூடாது. நான் பிறக்கும் போதே இவ்வளவு தெரிந்து கொண்டு பிறந்தானா? இல்லை. வளரும் போது தெரிந்து கொண்டனா? இல்லை. நாளாக நாளாக மற்றவருடைய நல்ல பழக்கத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன், சொல்லுகிற ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டேன், கோவிக்காமல் எடுத்துக்கொண்டேன். அதனால தேவன் என்னை உருவாக்கினார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். என்னை உண்மையாக நேசித்து புத்தி சொல்கிறவங்களுக்கு, ஆலோசனை சொல்கிறவங்களுக்கு, குறைகளை சுட்டி காட்டுபவர்களுக்கு செவி கொடுப்பேன்.
நானே அனலைஸ் பண்ணி நாம் செஞ்சது ரைட்டா தப்பா அப்படின்னு தீர்மானித்து நான் முடிவெடுப்பேன். கைகளை தட்டி. வெற்றிக்குரிய ரகசியம் அதுதான். விழித்து எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். யார்கிட்ட இருந்து விழித்து எழுந்திரிச்சுக்கணும்? மரித்தோடு இருந்து. நாயின் ஒரு விதவை பார்த்தோம். அவளுக்கு ஒரே மகன், வாலிப பையன். இந்த வாலிப பையன் கர்த்தரை தேடணும். அந்த பிரயத்தில் ஆண்டவர் அவனை நேசிக்கிறாரு. ஆனால் அந்த வாலிப பையன் செத்து போயிட்டானுங்க. தாய்க்கு இருந்த ஒரே ஆதாரம். இப்போ அவனை பாடையில் வைத்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த ஊருக்கு போகிறார். இப்போ அதை பார்த்த உடனே அவருக்கு பரிதாபம் வந்துருச்சு. அந்த அம்மாவை பார்த்தாரு. விதவை தாயி பாவம், அந்த விதவை அம்மாவுக்கு இருந்த ஒரே மகன் போயிட்டானேன்னு இறக்கப்பட்டு போய் முதல்ல அந்த அம்மாவை தேற்றுறாரு. அழாதே, அழாதீங்கம்மா, தைரியமாக இருங்க. யாருக்கு சொன்னால் தைரியம் வந்துடுமா? ரொம்ப அழுவாங்க. அழாதீங்கன்னு நம்ம தட்டி கொடுக்கும்போதும் ரொம்ப அழுவாங்க. பார்த்தாரு, ஐயோ இந்த அம்மாவுக்கு பாவம் போலுக்கு, இன்னும் ஒருத்தரும் உங்களுக்கு துணை இல்லை. பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள் கைகளை தட்டி. பாடையை தொடணும். செத்துப்போன உன் படுக்கையை, வாழ்க்கையை கர்த்தர் தொடணும். உன்னை புதைக்கிறதுக்கு கொண்டு போகிற சத்துரு நிற்பான் அந்த இடத்துல. கையை தட்டுகளை. புதைக்கிறதுக்கு கொண்டு போகிற, உன் வாழ்க்கையை புதைக்கிற, உன்னை புதைக்கிற, உன் ஆத்மாவை புதைக்கிற, உன் எண்ணங்களை புதைக்கிற, உன் தரிசனங்களை புதைக்கிற, உன் பரிசுத்தத்தை புதைக்கிற ஒரு 4 பேர் தூக்கிட்டு போகிறான் புதைப்பதற்காக. இயேசு தொட்டால் அவன் நிற்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லாட்டி மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுவான். உடனே சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு எழுதினவருக்கு அவன் பேரை, நாயின் ஒரு விதவை ஊர் பேரை போட்டிருக்கு. அவங்க அம்மா பேரையும் போடலை, அவன் பேரையும் போடலை. பிணத்துக்கு பேரே அது மரித்தவன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு அல்லையே சொல்லுங்க. பிணமாயிட்டோம்னா உனக்கு பேர் கிடையாது. உயிர் இருக்கும் வரை தான் உனக்கு பேர். பிணமாயிட்டேனா பேர் கிடையாது. பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆண்டவர் சொன்னார், மரித்த இதோ வாலிபனே. என்ன எப்படி கூப்பிடுறாரு? லாசர்வேன்னு ஒருத்தனை கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே இவனை வாலிபனேன்னு மட்டும் தான் கூப்பிடுறாரு. அப்போ வாலிபனுக்கு கர்த்தர் சுமத்த கிரெடிட் இருக்கு. கைகளை தட்டுங்களேன். யூ ஆர் யங் பாய், யங் சாப், எழுந்திருப்பா அப்படின்னாரு. நீ இப்போ அவன் சாக வேண்டியவில்லை, எந்திரா அப்படின்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாலிபன் எழுந்து ஒரே குதியாய் குதித்து வீட்டுக்கு ஓட்டமாய் ஓடினான். அப்படியே எழுதியிருக்கு. எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஆவிக்குரிய அனுபவம். மரித்தோர்லேருந்து எழுந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதோ அதே மாதிரி பழையபடியோ கண்ணை முடிக்கிட்டே சர்ச்சுக்கு வந்தாலும் பிடித்தான். சில சிரிக்கவே மாட்டான். என்ன பிரவியத்தை சிரிக்க மாட்டான், பேச மாட்டான். என்ன கேட்டாலும் அப்படியே மூஞ்சில் ஏதாவது அடிச்சிடலாம் மாட்டோம். ஒரு வாயத்தை சிரிக்கிறதில்ல. எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க, வீட்டுக்கு போனாலும் வாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இவங்க ஊருக்கு போனால் போதும் நம்மளாம் வணக்கம் வாங்க உள்ளே வாங்க. நீ போயிருக்கல கேரளாவில். பிரதர் பிரைஸ்லாம் உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கட்டே. ஒரு 100 ரூபா கொடுத்த உடனே வரணும், இல்லை 200 ரூபா கொடுத்துட்டா இருக்கணும். என்ன கல்ச்சரோ எனக்கு இன்னைக்கு வர புரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லணும், உட்காருங்கன்னு சொல்லணும். ஒன்றுமே இல்லாட்ட ஒரு கிளாஸ் தண்ணியாவது எடுத்து குடிக்கணும்னு சொல்லணும். விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து சிறந்தவர்கள் இந்தியர்கள், அதாவது தமிழர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். விருந்தோம்பலில் சிறந்தவர்கள். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்சம் பூன்னு ஒரு பூ மலர் இருக்குது. எல்லா பூவும் பறித்து வச்சுட்டா வாடி போயிடும். இந்த பூவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மணந்தாலே வாடிடுமா. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மணக்கக்கூடாது. இங்கேருந்து வேணால் மணத்துக்கலாம். இங்கே வச்சுட்டு
பக்கத்தில் வச்சு அப்படி இழுத்தனை வச்சுக்க, நீ தான் அப்படி தான் இழுத்து பார்த்தா நமக்கு பாசம் வரும். அப்படி இழுத்த உடனே பூ என்ன செய்யும், வாடி போயிருமா. மோப்ப குழையும் மோர்ந்து பார்த்தாலே குழைஞ்சி விழுந்துடும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்க குழையும் இருந்து. அதே மாதிரி உன் முக ஆக்ஷன்லேயே வர்ற விருந்தாளி ஓடி போயிடுவானா. ஆங்க வணக்கம், என்ன இந்த பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ கிளம்புறீங்க? பேசவே வேண்டாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா அக்கா, அண்ணி, மதினி நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். பார்த்தோன்னே மதினி திரும்பி போயிடுவா. மோப்பக்குழையும் அணிஞ்சம் முகத்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இந்த முக ஆக்ஷன்லேயே ஆரம்பிச்சுட்டு போயிடுவேன். நாம் என்னதை பிரதிபலிக்கிறோமோ நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஆண்டவர் தொட்டார், வாலிபன் எழுந்தான், உட்கார்ந்து பேசாமல் உட்காரல, பேச தொடங்கினான். பேசணுங்க, ரட்சிக்கப்பட்டவன் வாயை திறந்து பேசணும், ஆண்டவரை பேசணும், அவருடைய மகிமையை பேசணும், அவருடைய வார்த்தையை பேசணும், வல்லமையை பேசணும், கர்த்தரின் தெய்வம் என்பதை சொல்லி பறைசாற்றணும். எல்லாரும் அறிவிலிகள் சொல்றாங்க, கிறிஸ்தவங்கள் மதம் மாற்றம்னால என்னன்னு தெரியாதோ அறிவிட்டு அவங்க இடும்பனுக்கு வழி. அவங்க சும்மா நம்ம மேல ஒரு பழி போடணுங்கிறதுக்காக. கிறிஸ்தவர்களாக யாரும் மதம் மாற்ற முடியாது. அப்படி மாற்றுவதற்கு கிறிஸ்தவத்தில் சட்டமும் இல்லை. இயேசுநாதரும் மதம் மாற்றுங்கள் என்று சொல்லவும் இல்லை, சொல்ல போனதும் இல்லை. ஒரு உண்மையான ஊழியக்காரன், கிறிஸ்தவ மிஷனரி, கிறிஸ்தவ ஊழியக்காரன் மதம் மாற்ற மாட்டான். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிறது மதம் மாறணுங்கிற எண்ணம் இல்லை, அவன் மனம் திரும்பி தீய வழியை விட்டு திரும்பணுங்கிறதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மதம் மாற்றும் வேலையை ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடாது. என்னுடைய பைபிள் அதற்கு அனுமதியே இல்லை. மனம் மாற்றுவது எல்லாரும் சொல்லுங்க மதம் மாற்றாங்க இல்லை. மதம் மாற்றம்னா எப்பங்க நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் வேறு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வரும்னா முதல்லவே பாவத்தை விடணும், குடியை விடணும், சிகரெட்டை விடணும். ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டி வச்சுருந்தனா 2வது பொண்டாட்டியை விடணும். அல்லது எந்த பொண்டாட்டி லீகலோ அதை வச்சுக்கிட்டு இல்லீகலாக விடணும். அப்புறம் கடன் வாங்கினா, கடன் கொடுக்காம இருந்து ஏமாத்தினா அதை கொடுத்துடணும். அநியாயத்தில் வாங்கின சொத்தை அதை கொடுத்துடணும். எல்லாவற்றையும் பரிதானத்தை விட்டுறணும், பாவத்தை விட்டுறணும், குடியை விட்டுறணும், தீமையை விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இனிமேல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துட்டு ஒரு 3 மாதமாவது சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு பாஸ்டர்கிட்ட கேட்கணும், நான் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிம்பார் பாஸ்டர். பிறகு ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை போதிப்பார். ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. நல்லது கெட்டது, பாவம் நன்மை தீமை என்பதை அறிந்து பாவத்தை விட்டு பிறகு குளிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேயே, பொண்டாட்டிக்கு துரோகம் செய்ய மாட்டேயே, புருஷனுக்கு துரோகம் செய்ய மாட்டேயே, சிகரெட்டு குடிக்க மாட்டேயே, தண்ணி அடிக்க மாட்டேயே, சாராயம் குடிக்க மாட்டேயே, இதெல்லாம் கேட்பார். கேட்டு ஆமா இனிமே அதை செய்ய மாட்டேன், நீ கர்த்தர் இல்லாமல் வேறொரு தெய்வத்தை நீ இதயத்தில் வைத்துக் கொள்ள மாட்டாய், அது எங்களுடைய விசுவாசம், ஏகதேவ விசுவாசம். ஆமன். அதுக்கப்புறம்தான் ஞானஸ்தானம். ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. அறிவு வந்த பின் குளிப்பது, மூழ்கி எடுப்பது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. இனிமேல் நான் பழைய மனுஷன் அல்ல புதிய மனுஷன் என்று சொல்வது. இதை இன்றைக்கு சபைகள் பின்பற்றுகிறதா என்றால் கேள்விக்குறிதான். சபைக்கு அங்கத்தினர் வந்தால் போதும், என்ன வேலைனாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சலாம். இப்போ இப்படித்தான் ஒரு பாஸ்டர் இருந்தார், யாரை கூப்பிட்டாலும் ஞானஸ்தானம் கொடுத்துருவார். இவருக்கு ஞானஸ்தான எண்ணிக்கை கணக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு, ஃபிகர் தானே, அவருக்கு எண்ணிக்கை டாலி தான் முக்கியம். சபைக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லணும், அவன் என்ன வந்தாலும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அதை கண்டுக்கிறதில்ல. அந்த சபைக்கு ஒரு மொக்க குடியன் வந்தான், முட்டா குடியன்.
அவன்கிட்ட எப்போ பார்த்தாலும் இவர் சொல்லுவார், அவன் வந்து கிறிஸ்தவன் அல்ல. ஒரு நாள் பழைய கந்தசாமி அவனை கூப்பிட்டார் இந்த பாஸ்டர், நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், இன்றைக்கி ஃபாரின்லேருந்து ஆட்கள்லாம் வராங்க, இன்றைக்கி இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறேன், அவங்கெல்லாம் வருவாங்க, நீ ஞானஸ்தானத்துக்கு வந்துரு அப்படின்னா கந்தசாமியை கொண்டு வந்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உன்னை கபிரியலாக ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கந்தசாமி இப்போ யார் ஆயாச்சு? பழைய குடிகாரன், இப்போ பழைய இந்து குடிகாரன், இப்போ எந்த குடிகாரன்? கிறிஸ்தவ குடியார். பழைய கந்தசாமி குடிகாரன், இப்போ புதிய காபிரியல் குடிகாரன், மனம் திரும்பலை. இதை ஒருத்தர் இன்னொரு குடிகாரன் பார்த்தான், இவ்வளவு ஈஸியாக இருக்குது இந்த காரியம் அப்படின்ட்டு, குடிக்கிறவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன் அப்படி எப்படி பிரசங்கம் பண்ணார். எதை குடிக்கிறவன் கேட்டான் பாஸ்டர். சாராயம், பிராண்டி இதெல்லாம் குடிக்கலாம். குடிக்கிறவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன், மதுவை குடிக்கக்கூடாது, சாராயத்தை குடிக்கக்கூடாது, பிராண்டியை குடிக்கக்கூடாது, குடித்தவெல்லாம் சபிக்கப்பட்டவன். டீ குடிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டான். அது குடிக்கலாம். காஃபி குடிக்கலாமா சார்? அது குடிக்கலாம். ஓ, அப்போ அது பாவம் இல்லைல்ல சார்? பாவம் இல்லைண்ணா. போகிற போக்கிலேயே ஒரு டாஸ்மாகில் போய் ஒரு பிராண்டி பாட்டில் வாங்கினான். உடனே வீட்டுக்குள்ளே போனால் ஒரு தொட்டி இருந்துச்சு, பாக்கெட் எடுத்தான், இந்த பிராண்டி பாட்டில் வச்சான். ஏ பிராண்டி, இன்றிலிருந்து நீ டீ என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். பிராண்டிக்கு என்ன பேர் வச்சுட்டான்? டீ. குடித்தான். பாஸ்ட் போய் கடை, பிராண்டி குடிச்சா? இல்லை, ஞானஸ்தானம் கொடுத்து குடித்தேன். என்ன ஞானஸ்தானம்? பிராண்டியை டீயாக மாற்றி குடித்திருக்கிறேன். இன்னைக்கு சபைகளில் நிறைய பிராண்டி டீயா மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஆனால் உள்ளத்திலே டீ, இந்த உள்ளத்திலே பிராண்டி, வெளியே டீ. இவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். கன்ஃபர்ஸ், ஆண்டவர் யார் என்றும் அவருக்கு என்ன செய்தார் என்றும் ஒரு சபை அறிக்கையிட வேண்டும். இருதயத்தில் என்ன நினைவு இருக்கிறதோ அதுவே பேசும். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசணும். சிலர் பேசவே மாட்டான், பேசுறதுக்கு வெக்கம், ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு வெக்கம், சப்ஜெக்டை பேசுவான், படித்ததை பேசுவான், அவன் சார்ந்திருக்க துறையை பற்றி பேசுவான், கர்த்தரை பற்றி ஒரு 5 நிமிடம் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க, ஒரு நாளைக்கு தினந்தோறும் 5 நிமிஷமாவது ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுகிறேன்னு யாரை சொல்லுங்க. சொல்கிறவங்க கை தூக்காட்டுங்க. அப்போ எதுக்கு வரீங்க? மண்டே மடக்கணும் போடச்சானே. நான் நலமானவற்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், எனக்கு அது துக்கமாய் முடிந்தது. ஒப்பாரி வச்சு அழப்போற. இப்போ பேசாட்டி, இப்போ ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுத்துருக்கா, வாயை கொடுத்துருக்காரு, பாஷையை கொடுத்துருக்காரு, உலகத்தை பற்றியே பேசியிருக்கு. வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய வாயில் உலகத்தை பற்றிய பேச்சிருக்கும், நீதிமானுடைய வாயிலோ வேதம் இருக்குமாம். கைகளை தட்டி. துன்மார்க்கனுடைய வாயில் உலகத்தை பற்றிய பேச்சிருக்கும், நீதிமானுடைய வாயிலோ வேதம் இருக்குமாம். ரட்சிக்கப்பட்ட நீங்கள், மறுபிறப்படைந்த நீங்கள், ஞானஸ்தானம் பெற்ற நீங்கள், ஆவிக்குரிய சபையை சேர்ந்த நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசணும். ஆவியிலே விழிப்புள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். மரித்தவரை விட்டு எந்திரிச்சு வந்துடணும். கையை தட்டுங்களேன். மரித்தவரை விட்டு எழும்பி வந்து பேசணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நித்திரை கலந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அரை மயக்கத்தில் இருக்கக்கூடாது. மனக்கண்கள் சொருகி போய் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் மறுபடியும் உங்களை கட்டப் போகிறார். தேவ கிருபை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. தேவாதி தேவன் ஆவியிலே செத்துப்போன உன்னை உயிர்ப்பித்து மறுபடியும் அவரை பற்றி பேசுவதற்காக உயிரோடு வைத்திருக்கிறார். அவரை பற்றி பேசுங்கள், மகிமையினால் நிரப்புங்கள். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பன்றிகள் மேய்த்தவன் தவிடு உண்டான், தந்தை அன்பினை கனவு கண்டான். மன்னிப்பு கேட்டங்கே ஓடி வந்தான், தந்தை மன்னிச்சு மகனாக அணைச்சு கொண்டார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு 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 தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
மன்னிப்பு 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 தேவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மண்டித்த ஆன்மாவை தேடுகின்றார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மண்டித்த ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா. மன்னிப்பு மன்னிப்பு தாருமென் இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்துமே ஏற்றுக்கொண்டால் தேவன் மன்னித்து மகனாக அரவணைப்பார். மன்னிப்பு 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 தேவா. மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. பன்றிகள் மேய்த்தவன் தவிடை கண்டான், தன் தந்தை அன்பினை கனவு கண்டான். மன்னிப்பு கேட்டங்கே ஓடி வந்தான், தந்தை மன்னித்து மகனாக அணைத்து கொண்டார். மன்னிப்பு 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 தேவா. மன்னிப்பு 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 தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா. இந்த பன்றிகள் மேய்த்தவன் தவிடு உண்டான் பாட்டு இருந்துச்சு. என் சகோதரி எனக்கு சொன்னாங்க, தவிடு உண்டான்னே அங்கே பைபிளில் இல்லைன்னு, தவிடு உண்ண ஆசையாக இருந்தான் தான் எழுதிருக்கு. இந்த பாட்டு எல்லாரும் அப்படியே பாடுறாங்கன்னு, அதனால தான் இப்போ திருத்தி பாடினேன். தவிடை கண்டான், பன்றிகள் மேய்த்தவன் தவிடை கண்டான், அப்போ தான் தன் தந்தை அன்பினை கனவு கண்டான். என் அன்புக்குரியவர்களே, தவிடு உண்ண ஆசையாக இருந்தும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. நானும் பல வருஷமாக தவிடு உண்டான் தவிடு உண்டான் தவிடு உண்டான். சில விஷயங்கள் நம்ம நல்லா கவனிக்கணும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகுன்னு இருக்கும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகாது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி முழங்கால் போடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. Holy Spirit, நேசிக்கிறேன் உம்மை
உம்மைத்தானே இயேசையா நேசிக்கிறேன், உம்மைத்தானே ஐயா உம்மைத்தானே இயேசையா. நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா உம்மைத்தானே இயேசையா. எனது ஏக்கம் அடிமை நான் கதறுகிறேன். ஐயாவும் தாகம் எனது ஏக்கம் அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே இரட்சகருமை தேடணுமே. என் ஜனங்கள் அறியணுமே இரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா உம்மைத்தானே இயேசையா நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா உம்மைத்தானே இயேசையா. நிலையில்லாத இந்த உலகினிலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம்மைத்தானே இயேசையா ஐயா உம்மைத்தானே இயேசையா. ரட்சிக்கப்பட்ட நீ, ஆவிக்குரிய சபைக்கு போகிற நீ, ஆவிலே நிரப்பப்பட்ட நீ விழித்திரு, தெளிந்த புத்தி உள்ளாயிரு, தூங்காத ஆவிக்குரிய தூக்கம் வேண்டாம், மரித்தொழுந்து எழுந்து வா, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். ஜெபமனோ. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விட்டிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுவப்பா, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபையாக ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையினால் நிரப்பும், நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளாயிருக்கவும், மரித்தோரை விட்டு விழித்து எழுந்திருக்கவும்
கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களை தற்பரிசோதனை செய்து நாங்கள் உயிரோடு இருக்கிறோமா, ஆவியிலே செத்து போயிருக்கிறோமா என்பதை அறிந்து, உடைய வார்த்தை கேட்டு உயிரடைந்த நாயின் ஒரு விதவையின் மகனாகிய வாலிபன் பேசினது போல உம்மை பற்றி, உடைய வார்த்தையை பற்றி, உடைய வல்லமையை பற்றி, உடைய கிருபையை பற்றி நாங்களும் பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை அளித்தருளும். நாங்கள் உயிரடைந்தவர்களாக, உயிர் மீட்சி அடையப்பட்ட திருச்சபையாக என்றென்றைக்கு நிலைத்திருக்க கிருபதாரும். மரித்தோடத்தில் எங்களுக்கு பங்கில்லை, எழுந்து வர சொன்னீர். அதே போல் நாங்கள் எழும்பி தனியாக கர்த்தருடைய நாமத்தை பிரித்தெடுத்த சந்ததியாக இருந்து நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுது பூரணமாய் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கே துதிக்கிற மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசுக்கு சுரத்தை போய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். புறப்பட்டு செல்லும் பொழுது பிள்ளைகளும் முன்னும் வந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் வீட்டில் போய் வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது நான் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளை நிரம்பி வழியட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.